வணக்கம் டெக் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி விண்டோஸ் ஓஎஸ் ஃபைலை உங்கள் பிசி அல்லது லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓஎஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிசி ரன் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கலாம். ஓஎஸோட அப்ரிவேஷன் என்னென்னா, அதாவது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வாங்க இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எப்படி நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். இதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சி டிஸ்கில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லை அனதர் டிஸ்க்ஸ்லையோ பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபைல்ஸ் எதுவும் டெலீட் ஆகாமல் இருக்கும். தென் இதோட மெயின் ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ லேப்டாப்பாக இருந்தால் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கணும் கன்ஃபார்மாக, இல்லைன்னா உங்கள் பென்ட்ரைவ் பூட் ஆகாது. அவ்வளோதாங்க. வாங்க போகலாம் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓஎஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட முதவே சொன்ன மாதிரி உங்கள் சி டிஸ்கில் உள்ள எல்லா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், உங்களுக்கு தேவையான டெஸ்க்டாப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் டிஸ்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபைல்ஸ்லாம் சேஃபாக இருக்கும். தென் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஓஎஸ் வந்து விண்டோஸ் 7 அல்டிமேட். இப்போ அதை எப்படி நான் விண்டோஸ் 10 மாற்றுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஓஎஸ் ஃபைலை வந்து ஓஎஸ் ஃபைலை பூட்டபிளாக ஒரு பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் பூட்டபிளாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க. பிசியை ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் எந்த பென்ட்ரைவில் பூட்டபிளாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் பிசியை சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி சார்ஜர் கனெக்ட் பண்ணலைன்னா கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ F12 பூட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பூட் மெனு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒன்று வந்து யூஎஸ்பி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல உங்கள் பென்ட்ரைவ் நேம் வந்துருக்கும். நீங்கள் என்ன பென்ட்ரைவை பூட்டபிளாக வச்சு உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பென்ட்ரைவ் நேம் வந்துருக்கும். இப்போ எனக்கு வந்து யூஎஸ்பி ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு இருக்குது. அப்போ யூஎஸ்பி ஸ்டோரேஜ் டிவைஸ்கிட்ட மூவ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் கீபோர்டில் ஏதாச்சும் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு விண்டோஸ் 10 ஓப்பன் ஆகுது. விண்டோஸ் 10 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இங்கிலீஷ் உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் நவ். இப்போ லைசன்ஸ் ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம் அப்படின்ற பாக்ஸை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. செகண்ட் இருக்கிற ஆப்ஷன், அதாவது கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிடுங்க. இதில் உங்களோட சி டிஸ்க் ஏதோ அதை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஓகே, என்னோட சி டிஸ்க் ஃபுல்லாக ஃபார்மேட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிடுங்க.
உங்கள் சிஸ்டமை யார் யூஸ் பண்ணுவான்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் என் சிஸ்டமாக நான் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் என் பேரை டைப் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. நீங்கள் உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ விண்டோஸ் 10 இன்ஸ்டால் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் பிசியோட ப்ராப்பர்ட்டி போய் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படி விண்டோஸ் ஓஎஸை உங்கள் பிசி அல்லது லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல டெக் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.